வீட்ல இருக்க எல்லா குறையும் சரியாகிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித் தரவா? நம்ம எல்லாருக்கும் கானா ஊர்ல நடந்த முதல் அற்புத சம்பவம் தெரியும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன நடந்தது, என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதுல இருந்து ஒரு 3 ஐ, அதாவது கேபிட்டல் ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் ஐ உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். கேட்கலாமா? முதல் ஐ இன்வைட், ரெண்டாவது ஐ இன்ஃபர்மேஷன், மூன்றாவது ஐ இன்வால்மெண்ட். இது என்ன? இன்வைட், இன்ஃபர்மேஷன், இன்வால்மெண்ட். அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல யாரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க? ஏசப்பாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில, நம்மளோட குடும்பத்துல, நம்ம குறைவுபட்டிருக்க எல்லா இடங்களையும் நம்ம யாரை இன்வைட் பண்ணணும்? ஏசப்பாவை இன்வைட் பண்ணணும். இதுதான் முதல் ஐ. ரெண்டாவது ஐ என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை இன்வைட் பண்ணது மாத்திரம் இல்லாம அங்க குறைவுபட்டு இருக்கும்போது அதை யார்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணாங்க? ஏசப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப இன்னையில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய வீட்டுக்கு ஏசப்பா வந்துட்டாங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா வந்துட்டாங்களா? இன்வைட் பண்ணிட்டோம். சோ நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா குறைகளையும் நம்ம ஜெபத்தின் மூலியமாக ஏசப்பாவுக்கு தெரிவிக்க போகிறோம். இதுதான் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது ஐ. மூணாவது ஐ என்ன செஞ்சாங்க? ஏசப்பா சொன்னாங்க, இந்த இடத்துல எல்லாம், இந்த ஜார்ல எல்லாம் நீங்க தண்ணியை ஊற்றுங்க, இதை நான் என்ன பண்றேன்? திராட்சை ரசமாக மாற்றுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னப்போ அங்க இருந்த எல்லா வேலைக்காரர்களும் ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்களோட வேலைகள்ல தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க. அதுதான் இன்வால்மெண்ட். அப்ப ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நமக்கு சொல்லுவாங்க. இந்த காரியங்களை மாற்றிக்கொள், இந்த காரியங்களை உன்னை தெளிவுபடுத்திக்கொள் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் தருவாங்க. அந்த எல்லா விஷயத்திலையும் நம்மளை இன்வால்வ் பண்ணி கொண்டு முயற்சி செய்யும் போது நம்மளுடைய குறைவுகள் நிறைவாகும். அப்ப இந்த 3 ஐகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறும். இந்த 3 ஐகளை திரும்ப சொல்லிடலாமா? இன்வைட் பண்ணணும் ஏசப்பாவை, ஏசப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், நம்மளும் சேர்ந்து இன்வால்வ்மெண்டா ஒர்க் பண்ணணும். இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்கும் போது எல்லா குறைவுகளும் மாறி எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்கு நிறைவாய் தருவார். காட் பிளஸ் யூ.